முன்னதாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்டாலின் 2026 தேர்தல் கணக்கு. டெல்டா கொங்கு மண்டல ஸ்கெட்ச். நாசர் உள்ளே, மஸ்தான் வெளியே. சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் அமைச்சரவை மாற்றம் நிகழ்கிறது. அதாவது அமைச்சரவையில் துறைகள் மாற்றம் செய்யப்பட்ட நபர்களும் புதிதாக நியமிக்கப்பட்டவர்களும் பதவியேற்றுக் கொள்கிறார்கள். அதன்படி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவும், பொன்முடி வனத்துறை அமைச்சராகவும், மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும், கயல்விழி செல்வராஜ் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும், மதிவேந்தன் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராகவும் பதவியேற்க உள்ளனர். இலாக அறிவிக்கப்படாத அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சாமு நாசர், ஆர் ராஜேந்திரன், கோவி செழியன். அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்படுபவர்கள் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், க ராமச்சந்திரன். ஸ்டாலின் கணக்கு. இதன் பின்னணியில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் கணக்கு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். உதயநிதி ஸ்டாலினை நம்பர் 2 இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே மும்முரம் காட்டப்பட்டு வந்தது. ஆனால் கோரிக்கை வலுத்திருக்கிறது தவிர இன்னும் பழுக்கவில்லை என்று கூறி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தள்ளி போட்டு வந்தார். தற்போது அதற்கான சரியான நேரம் வந்துவிட்டது. இதையொட்டி அறிவிப்பும் வெளிவந்துள்ளது. எனவே தமிழக அரசியல் களத்தில் முக்கிய கட்சிகளின் தலைமை பொறுப்புகளில் இளைய தலைமுறையின் பங்கும் அதிகரித்துள்ளது. டெல்டாவிற்கு அமைச்சர். இது தவிர அமைச்சரவையில் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ள கோவி செழியன் மற்றும் ஆர் ராஜேந்திரன் ஆகியோர் கவனம் பெற்றுள்ளனர். இதில் கோவி செழியன் தஞ்சாவூரை சேர்ந்தவர். 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் அமைந்து அமைச்சரவை பொறுப்பேற்ற போது டெல்டாவிற்கு அமைச்சர்கள் யாரும் இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டது. அதற்கு நானே டெல்டாக்காரன் தான் என்று கூறி டெல்டா பகுதி திமுகவினர் மு.க. ஸ்டாலின் சமாதானம் செய்தனர். இதற்கிடையில் டிஆர்பி ராஜாவிற்கு அமைச்சர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு 2 ஆண்டுகளுக்கும் குறைவான நாட்களே இருக்கின்றன. கொங்கு மண்டல திமுக. எனவே டெல்டாவிற்கு அதிருப்தியாளர்களை சரிகட்டி காட்சியை ஒன்றுபட்ட நிலையில் கொண்டு செல்வதே வெற்றிக்கான அம்சமாக இருக்கும். அந்த வகையில் டெல்டாவில் இருந்து கோவி செழியனுக்கு தற்போது அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கொங்கு மண்டலம். இப்பகுதியில் 2021 தேர்தலில் திமுக பெரிய தோல்வியை சந்தித்தது. இதனால் ஸ்டாலின் அதிருப்தியில் இருந்தார். ஈரோடு, நாமக்கல், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டனர். சேலத்தில் அமைச்சர்களே இல்லை. சேலத்திற்கு ஒரு அமைச்சர். இம்மாவட்டத்தில் சேலம் வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட ஆர் ராஜேந்திரன் மட்டுமே திமுக சார்பில் வெற்றி பெற்றிருந்தது கவனிக்கத்தக்கது. அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல் ஆகியவற்றில் திமுக எழுச்சி பெற்றது. எனவே அமைச்சரவையில் சேலத்திற்கு முக்கியம் கொடுக்காமல் என்ற கோரிக்கை எழுந்தது. தற்போது அதற்கான அறிவிப்பும் வெளிவந்துள்ளது. ஆர் ராஜேந்திரன் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இதன் மூலம் டெல்டா மற்றும் கொங்கு மாவட்டத்தில் வாக்குகளை கவர திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. செஞ்சி மஸ்தான் குறித்து சர்ச்சைகள் தொடர்ந்த வண்ணமே இருந்து வருகிறது. செஞ்சி மஸ்தான் சர்ச்சை. கட்சி தலைமைக்கு புகார்கள் சென்றன. ஆனால் இவரை தூக்கினால் சிறுபான்மையின் அமைச்சர் மீது கை வைத்த கையாகிவிடும். ஒரு முஸ்லிம் அமைச்சர் கூட இல்லை என்ற விமர்சனம் எழும் என கூறப்பட்டது. இதை ஸ்டாலின் மிகவும் சாமர்த்தியமாக கையாண்டுள்ளார். செஞ்சி மஸ்தானை விடுவித்துவிட்டு அவருக்கு பதிலாக சாமு நாசரை மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்து சிறுபான்மையினர்களின் முக்கியத்துவத்தை குறைக்காமல் பார்த்து கொண்டார். ஏற்கனவே சிலர் சர்ச்சைகளில் சிக்கி அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் சா மு நாசர். தற்போது அரசியல் கணக்குகள் மாறியதால்
முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.